never slow up, no I don't take shit, I got no love for the fakeness. நம்ம சேனலில் டெய்லி வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க போகிற கம்பெனி வோடஃபோன் ஐடியா லிமிடெட். இந்த கம்பெனி 1995 தான் ஃபோன் பண்ணாங்க. இதை யார் ஃபோன் பண்ணா? ஆதித்யா பிர்லா குரூப். இந்த குரூப்புக்கு கீழே தான் இந்த கம்பெனி இயங்கிட்டு வருது. 2007 அல்சன் ஏசர் இந்த கம்பெனி தான் ரீபிராண்ட் பண்ணி ஐடியாவாக மாற்றினாங்க. 2017 வோடஃபோன் ஐடியா மெர்ஜிங்கோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து 2018 தான் அந்த மெர்ஜிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2020 வந்து வோடஃபோன் ஐடியா விஐன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. 2020 பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஏஜிஆர் டியூ இருக்குன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. 2025 பார்க்கும்போது கவர்மெண்ட் இவங்க ஸ்டாக் வந்து 48% ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜிஆர் டியூ என்னன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துரும். அதோட கேஸ் வரைக்கும் ஏஜிஆர்ன்றது அட்ஜஸ்ட் கிராஸ் ரெவன்யூ. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 9450 கோடியா இருக்கின்ற மாதிரி டாட் சொல்லியிருந்தாங்க. பட் வோடஃபோன் ஐடியா தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, ப்ரீ அண்ட் போஸ்ட் மெர்ஜர் இந்த இஷ்யூல வந்து சரியா கால்குலேஷன் பண்ணலன்ற மாதிரி இவங்க டைரக்டா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த இயரிங் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ரெண்டாவது அடுத்த நெக்ஸ்ட் இயரிங் பார்க்கும்போது அக்டோபர் 6 தான் அடுத்த இயரிங் வருது. பட் இவங்களுக்கு வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணணும். ஏன்னா இப்போ ரொம்ப அதிகப்படியான கடன் இருக்கு. மேலும் இவங்களுடைய பிசினஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணவும் இவங்களுக்கு ஃபண்ட் ரைசிங் வேணும். பட் இந்த ஏஜிஆர் டியூ தொடர்ந்து இந்த பிரச்சனை கேஸ் போயிட்டு இருக்காங்க. இவங்க அதையும் பண்ண முடியல. இவங்க நெக்ஸ்ட் பிளான் வந்து 5G வந்து இந்தியா ஃபுல்லாக என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஒரு சில சிட்டியில் இன்னமும் கொண்டு வராம இருக்காங்க. அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணா இவங்க கண்டிப்பாக அந்த ஃபண்ட் ரைசிங் தேவைப்படுது. இந்த கேஸ் கண்டிப்பாக முடிஞ்சா மட்டும்தான் அடுத்த லெவலில் இவங்க கண்டிப்பாக போவாங்க. இவங்களுடைய மொத்த டியூன்னு பார்க்கும்போது 83,400 கோடிக்கு மேலே இருக்கு. இவங்க 2026 மார்ச்ல வந்து ஒரு 18,000 கோடிக்கு மேலே இவங்க பே பண்ண நிலவரம் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கேஸ் முடிஞ்சா மட்டும்தான் ஒரு ஃபண்ட் ரைசிங் வரும். அந்த ஃபண்ட் ரைசிங் வந்தால் பெரிய லெவலில் இவங்க மாற்றம் வருமானு கிடையாது. பட் இந்த 20,000 கோடி ஃபண்ட் ரைசிங் வந்து இந்த மொத்த டியூவில் ஒரு 4 ஒரு பங்கு தான் இருக்கு. பட் ஆனால் ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கின்ற மாதிரி எல்லாம் நம்பப்படுது. அடுத்து இவங்க ப்ரொமோட்டர்ஸ்னு பார்க்கும்போது ஒரு மேஜரா வந்து ஆதித்யா பிர்லா குரூப் தான் ஒரு 14% மேலே வச்சிருக்காங்க. அடுத்து வோடஃபோன் குரூப் 22% மேலே உங்களுடைய ஸ்டாக் ஹோல்டிங் பண்ணிட்டு. நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல். வோடஃபோன் ஐடியா இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இவங்களுடைய டோட்டல் மார்க்கெட் பார்க்கும்போது 86,000 கோடிக்கு மேலே இருக்கு. இவங்களோட ஸ்டாக் பே நிலையில் இருக்கு. இவங்க ஆர்ஓசியும் பார்க்கும்போது அது நெகட்டிவ்ல தான் இருக்கு. இவங்களோட கடன் பார்க்கும்போது 2,33,000 கோடிக்கு மேலே இருக்கு. இவங்களோட இபிஎஸ் பார்க்கும்போது அதுவும் நெகட்டிவ் தான். ஓபிஎம் வந்து 42% மேலே இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்க்கும்போது நியரஸ்டா ஒரு 8 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்க புக் வேல்யூ பார்க்கும்போது அதுவும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் பிஎம் பார்க்கும்போது 45 இருக்கு. இவங்களுக்கு பி வேல்யூ கிடையாது. அடுத்து இவங்களுடைய 1 இயர் ஹைன்னு பார்க்கும்போது 11 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லோன் பார்க்கும்போது 6 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவராலாக இந்த ஃபினான்ஷியல் எல்லாமே ஒரு நெகட்டிவாகவும் ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. வோடஃபோன் ஐடியா இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த டேட்டா 2015 to 2025. 2015 இவங்க ரிசர்வ் வந்து 19,000 கோடியாக இருந்தது. இப்போ பார்க்கும்போது நெகட்டிவ்ல தான் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் சைன். அடுத்து இவங்களுடைய பாரோயிங் கடன் பார்க்கும்போது 2015 26 கோடியாக இருந்தது. இப்போ பார்த்தோன்னா 2,33,000 கோடிக்கு மேலே இருக்குது. அதாவது இவங்க 8 மடங்கு கடன் வந்து அதிகரிச்சிருக்கு. உங்களுடைய டோட்டல் அசல்ட்டுன்னு பார்க்கும்போது 2015 60,000 கோடியாக இருந்தது. இப்போ வந்து பார்க்கும்போது 2 லட்சம் கோடிக்கு மேலே இவங்க நெட் அசெட் இருக்கு. பட் இவங்களுடைய கடத்தை விட நெட் அசெட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதுக்கே பார்த்தோன்னா ஒரு 35,000 கோடிக்கு மேலே ஷார்டேஜ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நடுக்கடலில் முழுகிற கப்பல் மாரி தான் அந்த கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனியோட growth ரேட்ஸ்லாம் பார்த்துருவோம். உங்களுடைய சேல்ஸ் growthன்னு பார்க்கும்போது 10 வருஷத்துல 3% இருக்கு. 5 இயர்ஸ்ல நெகட்டிவ் இருக்கு. 3 இயர்ஸ்ல 4% இருக்கு. இவங்களுடைய ப்ராஃபிட் growthன்னு பார்க்கும்போது 10 இயர்ஸ்ல ஒன்றும் கிடையாது. 5 இயர்ஸ்ல 6% இருக்குது. 3 இயர்ஸ்ல 1% இருக்கு. இவங்க CAGR பார்க்கும்போது ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான். ஸோ பாசிட்டிவ் சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இவங்களுடைய ROIன்னு பார்க்கும்போது எல்லாமே ஃபுல்லாகவே எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் இயர் ஆன் இயர் பெருசாக கொடுத்த மாதிரி இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஜீரோவில் தான் இருக்குது. வோடஃபோன் ஐடியா இந்த கம்பெனியோடைய பேர் அண்ட் ஷேர் ஹோல்டிங் கம்பேரிசன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த டேட்டா 2023 to 2025 குவார்டர் வைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். இவங்க ப்ரொமோட்டர்ஸ் பார்க்கும்போது 2023 50% இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 25% குறைஞ்சிருக்காங்க. லாஸ்ட் 3 குவார்டர் பார்க்கும்போது அதுவும் குறைஞ்சு தான் இருக்குது. அடுத்து எஃப்ஐஸ் பார்க்கும்போது 23 2% இருந்து இப்போ 5% அதிகரிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 குவார்டரா பார்க்கும்போது அதுவும் குறைஞ்சு தான் இருக்குது. டிஐசின்னு பார்க்கும்போது 2023 0.73 இருந்தது. இப்போ பார்த்தா 4% அதிகரிச்சிருக்கு. பட் லாஸ்ட் 3 குவார்டரும் அதுவும் குறைஞ்சு தான் இருக்குது. கவர்மெண்ட் பார்க்கும்போது 2023 33% இப்போ வந்து 49% அதிகரிச்சிருக்கு. லாஸ்ட் 3 குவார்டர் இவங்க அதிகரிச்சிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் பார்த்தா நியரஸ்ட் 50% இந்த கம்பெனியை ஹோல்ட் பண்ணுறாங்க. போகிற பக்கத்தில் பார்த்தா மொத்தமே அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அடுத்து பப்ளிக்னு பார்க்கும்போது ஒரு 13% இருந்து இப்போ பார்க்கும்போது 15% இருக்குது. லாஸ்ட் 3 குவார்டர் வந்து பப்ளிக் வந்து தொடர்ந்து குறைஞ்சிட்டு தான் வராங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது ஃபுல்லாகவே நெகட்டிவாக தான் இருக்குது. எதுவுமே ஒரு பாசிட்டிவ்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு டேட்டாஸுமே கிடையாது. அடுத்து பேர் கம்பேரிசன் பார்க்கும்போது இந்த பிசினஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட்ல வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் டாப்ல இருக்குது. பாரதி ஏர்டெல், அடுத்து வோடஃபோன், அடுத்து பாரதி எக்ஸான், டாடா டெலிகம்யூனிகேஷன், டாடா டெலி மகாராஷ்டிரா, MTML, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன். இந்த மொத்தமாக இருக்கிற எல்லா இதுலையும் பார்க்கும்போது ரொம்ப அதிகப்படியான கடத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா தான் இருக்கு. ஸோ இவங்க கிட்ட பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டும் எந்த கம்பெனியுமே பெருசாக கொடுக்கல. அதுவும் குறிப்பாக பார்க்கும்போது டாடா கம்யூனிகேஷன் மட்டும் ஒரு 1% மேலே டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க. ஸோ பேர் கம்பேரிசன் பார்க்கும்போது வோடஃபோன் ஐடியாவுக்கு ஒரு நெகட்டிவாக தான் இருக்கு. வோடஃபோன் ஐடியா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பிளஸ் பாரதி ஏர்டெல் கம்பெனியோட ரிட்டர்ன்ஸ் கம்பேரிசனும் பார்த்துருவோம்.
உங்களுடைய ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் 2016 to 2025 வரைக்கும் பார்த்துருவோம். 2016 உங்களுடைய சேல்ஸ் பார்க்கும்போது 35,000 கோடியாக இருந்து இப்போ 43 கோடி அதிகரிச்சிருக்கு. ஸோ சேல்ஸ் மட்டும் அதிகரிச்சிருக்கு இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அடுத்து உங்கள் எக்ஸ்பென்சிவ் பார்க்கும்போது 2016 24,000 கோடியாக இருந்து இப்போ வந்து 25,000 கோடி அதிகரிச்சிருக்கு. ஸோ எக்ஸ்பென்சிவ் வந்து ஸ்லைட்லி தான் ஒரு 1000 கோடிக்கு மேலே அதிகரிச்சு. இது ஒரு ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ் தான். ஓவரால் அந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 2016 2,000 கோடிக்கு மேலே இருந்தது. இப்போ பார்க்கும்போது 27,000 கோடி வந்து நெகட்டிவ்ல இருக்குது. இந்த கம்பெனி பார்க்கும்போது 2016 தான் பாசிட்டிவ். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தா ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் வந்து இதுக்கப்புறம் வரவே இல்லை. லாஸ்ட் 10 வருஷமாக அந்த கம்பெனி பார்த்தோன்னா ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்டு வராங்க. இவங்களோட இபிஎஸ் பார்க்கும்போது 2016 மட்டும் தான் பாசிட்டிவ் இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான் இருக்குது. இந்த கம்பெனி வந்து பாரதி ஏர்டெல் ப்ளஸ் வோடஃபோன் கம்பேரிசன் பார்த்துருவோம். ஏன்னா இதே பிஸ்னஸில் டாப்பில் இருக்க கம்பேரிசன் பண்ணால் தான் இவங்களுடைய லெவல் என்னன்னு தெரிய வரும். வோடஃபோன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்தாக பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் 4% கொடுத்துருக்காங்க. பட் பாரதி ஏர்டெல் நெகட்டிவ் தான் இருக்குது. லாஸ்ட் 1 இயராக பார்க்கும்போது வோடஃபோன் 42% கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இவங்க ஏர்டெல் வந்து அதோட பாதி 24% கொடுத்துருக்கு. வோடஃபோன் கம்பெனி பார்க்கும்போது ஷார்ட் டைமில் சம்பவம் நடத்துகிற மிகப்பெரிய ஆள். பட் லாங் டைம் வரும்போது பாய போட்டு படுத்துருவாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து வோடஃபோன் 21% நெகட்டிவ் தான். பட் ஆனால் பாரதி ஏர்டெல் 294% ரிட்டர்ன்ஸ், கிட்டத்தட்ட 3 மடங்கு மேலே லாஸ்ட் 5 இயர்ஸாக ஏர்டெல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் 21% நெகட்டிவ்ல தான் வோடஃபோன் ஐடியா கொடுத்துருக்காங்க. ஓவரால் ரிட்டர்ன்ஸும் பார்க்கும்போது 2007 தான் அந்த கம்பெனி ஷார்ட் மார்க்கெட்டில் லிஸ்டிங் ஆனாங்க. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 90% நியரஸ்ட்டாக நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்டு வராங்க. அப்படியே வந்து பாரதி ஏர்டெல் பார்க்கும்போது இவங்க 2002 தான் வந்து லிஸ்டிங் ஆனாங்க. இது வரைக்கும் பார்க்கும்போது 20,000% மேலே, அதாவது 2002 இந்த கம்பெனியில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் போட்டிருந்தா இப்போ வந்து 20 லட்சமாக மாறி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் பாரதி ஏர்டெல் வந்து கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக பார்த்தா வோடஃபோன் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்டு வராங்க. ஃபைனலாக வோடஃபோன் ஐடியா அந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். இந்த கம்பெனியில் வந்து பாசிட்டிவ்னு பார்க்கும்போது சொல்லிக்கிற அளவு எதுவும் இல்லை. பட் ஒன்று என்ன இருக்குன்னா, அந்த ஏஜிஆர் கேசஸ் பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்டில் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதனுடைய தீர்ப்பு வரும் பட்சத்தில் அடுத்து வந்து இவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ண இது வந்து இவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் அந்த கம்பெனி சர்வேல் பண்ணனா கண்டிப்பாக ஒரு 20,000 கோடிக்கு மேலே இவங்க ஃபண்ட் ரைசிங் பிளான் இருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த கம்பெனியோட நெகட்டிவ் நியூஸ்னு பார்க்கும்போது எல்லாமே நெகட்டிவ் தான். இவங்க ஃபினான்ஷியல் ஆரம்பிச்சு பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நெகட்டிவ் தான் இருக்குது. பாசிட்டிவாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கம்பெனி ஃபைனலாக ஷார்ட் டைம் அண்ட் லாங் டைம் கன்சிடர் பண்ணலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் லாங் டைம் பார்த்துருவோம். லாங் டைம் கண்டிப்பாக நான் கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். ஏன்னா அட்லீஸ்ட் இந்த கம்பெனி ஒரு 4 குவார்ட்டர் ஒரு 1 இயராவது ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஒரு லாங் டைமுக்கே நம்ம யோசிக்கலாம். இப்போதைக்கு லாங் டைம் கிடையாது. பட் ஷார்ட் டைம் பார்க்கும்போது ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு இன்டர்மீடியேட் மட்டும் ஷார்ட் டைம் நல்ல நியூஸஸ் வரும்போது இந்த கம்பெனி ஒரே நாளில் மட்டும் 10-15% மேலே இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைமில் மேபி கன்சிடர் பண்ணலாம். பட் பிகினர்ஸ் இந்த பக்கம் போகாதீங்க. ஏன்னா இந்த கம்பெனியில் நானே ஒரு 3-4 முறைக்கு மேலே நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கேன். பட் ஒரு முறை கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே அந்த போட்ட அமௌண்ட் லாக் ஆகி வெளியே வரதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அதனால பிகினர்ஸ் தயவு செஞ்சு இந்த கம்பெனி பக்கம் போகாதீங்க. ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா உங்கள் ஓன் அனலைஸ் ப்ளஸ் எபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.